ஸோ ஆர்ஆர்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிப்ளமோ பிடெக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேக்கன்சி மிகப்பெரிய வேலை வந்து 5696 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்குலேருந்து அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்குலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 20/1/2024 அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 19/2/2024 அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5696 வேக்கன்சி இருக்குது. ஸோ பெர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 19,000 ப்ளஸ் அலவன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி, ஸோ அந்த ஓபிசினா பார்த்தீங்கன்னா எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து பிசி எம்பிசி தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் இன்னும் 3 இயர்ஸ் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா CPT1 CPT2 ஸோ 2 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேட்டகரிக்கும் வந்து 500. ஸோ எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 250. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500. ஸோ ஆன்லைன் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம சென்னை ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து CPT1. ஸோ பேப்பர் 1 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CPT1 இதுக்கான சிலபஸ் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் PDF பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து CPT2. ஸோ CPT2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்லேருந்து இருக்கும். ஸோ 75 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கும் கண்டிப்பாக இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ டிப்ளமாவில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ECE, EEE ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்ளை பண்ண முடியும். அல்லது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். அல்லது பார்த்தீங்கன்னா 10th + ITI வந்து இந்த கேட்டகரியில் வந்து படிச்சிருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ITI வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் PDF பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.